தமிழகத்தின் முக்கிய வர்த்தக நகரமான கோவையிலும் ஏடிஎம்கள் செயல்படாத நிலையே காணப்படுகிறது. இதுகுறித்து நமது செய்தியாளர் ஷெர்லியிடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ஷெர்லி, தற்போது கோவை மாவட்டத்தில் ஏடிஎம் மையங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு? தற்போது அங்கு நிலவக்கூடிய சூழல் பற்றி சொல்லுங்க. வணக்கம் சரண்யா. 2 நாட்கள் ஏடிஎம்கள் செயல்படாததை அடுத்து நேற்று ஏடிஎம்கள் திறக்கப்படும் என்று அறிவித்திருந்தது. ஆனால் நேற்று பார்த்தவனால் கோவையில் பெரும்பாலான ஏடிஎம்கள் இயங்கவில்லை. சுமார் 10% ஏடிஎம்கள் மட்டுமே இயங்கி வந்தது. அதே நிலையை இன்றும் நீடிக்கிறது. இன்று பார்த்தோமானால் கோவையில் பொறுத்தவரை சுமார் 443 வங்கிகளைச் சேர்ந்த 300க்கும் மேற்பட்ட வங்கிகளின் கிளைகளானது செயல்பட்டு வருகின்றது. அவற்றிற்கான 500க்கும் மேற்பட்ட ஏடிஎம்கள் கோவை மாவட்டம் முழுவதும் இருக்கின்றன. ஆனால் குறிப்பாக பார்த்தோம்னால் இன்றைய தினம் சுமார் ஒரு 30% ஏடிஎம்கள் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. இதனால் பொதுமக்களின் மீண்டும் தொடர்கதையாகியே வருகிறது. இதனால் அவர்கள் வங்கிகளை நாடும் நிலையை ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து நம்மிடையே இருக்க பொதுமக்களிடம் கேட்கலாம். வணக்கம் சார், நீங்க எத்தனை மணியில் இருக்கீங்க? இங்க இந்த ஏடிஎம்கள் செயல்படுதா சார்? என் பேர் ரவிங்க, செக்யூரிட்டி சூப்பர்வைசராக இருக்கேன். நேற்று 11 மணியிலிருந்து ஒரு சில ஏடிஎம்களில் பணம் கட் ஆயிடுச்சுங்க. நான் சேலரி அக்கௌண்ட் இண்டஸ்ட் பேங்க் முன்னாடி தான் நிற்கிறேன். காலையிலேருந்து ஒரு 9 மணிலேருந்து நின்றுருக்கேன். பட் செக்கு போட்டு எடுக்கிறதா இருந்துச்சுன்னா 10,000 ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க. 2,000 ரூபா நோட்டாக கொடுக்குறாங்க. அது எப்படி 100 மாற்றுறதுன்னு தெரியல. ஏடிஎம்மில் இது பண்ணோம்னா 2,000 ரூபா மட்டும்தான் 100 ரூபாய் நோட்டாக வருது. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குதுங்க. சேலரி அக்கௌண்ட்டு வீட்டில் பால்காரர்லேருந்து காசு கொடுக்குறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சில்லறை எப்படி மாற்றுறதுன்னு தெரியல. இப்போ சில ஏடிஎம்மில் நைட்டு நான் ஒரு மணி நேரம் பீளமேடு டு அண்ணா சில வரைக்கும் அழைச்சேங்க. எந்த ஏடிஎம்மும் ஒர்க் பண்ணல. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. வேறு எங்கெல்லாம் ஏடிஎம் ஒர்க் ஆகுதுண்ணா இந்த பகுதியில்? இப்போதைக்கு எந்த ஏடிஎம்லும் இப்போ இந்த 9-10 மணி வரைக்கும் எந்த ஏடிஎம்மும் ஒர்க் பண்ணலைங்க. நீ வந்து லோடு பண்ணால் தான் ஒர்க் ஆகுன்னு சொல்கிறாங்க. நீண்ட வழக்கம் போல் இந்த 2-3 நாள் மாதிரி இப்பவும் நிறைய கியூ நிற்குது. ஏடிஎம் முன்னாடி நிற்குது. தற்போது சரண்யா நம்ம பார்த்துட்டோம்னா வழக்கம் போலவே, அதாவது நேற்றைய தினம் போலவே இன்றும் ஒரு சில ஏடிஎம்களே செயல்படுவதாகவும் மீண்டும் பொதுமக்கள் வங்கிகளை நாடும் நிலையை ஏற்பட்டிருக்கின்ற பொதுமக்கள் தெரிவித்திருக்கின்றனர். குறிப்பாக பார்த்தோம்னா இங்கே இருக்கக்கூடிய வங்கிகள், அதாவது அரசுடைய வங்கிகள் பார்த்தோம்னா ஒரு சில வங்கிகளுடைய ஏடிஎம்களே செயல்பட்டு வருகிறது. ஆனால் தனியார் வங்கிகளை பொறுத்தவரை அதற்கான ஏடிஎம்கள் முற்றிலுமாக, அதாவது 90% மேலான தனியார் வங்கிகளைச் சேர்ந்த ஏடிஎம்கள் செயல்படவில்லை. இதனால் பொதுமக்கள் அந்த வங்கிகளில் கணக்கு வைத்திருப்பவர்கள் அந்த வங்கிக்கு சென்று பணத்தை எடுக்க வேண்டிய நிலையானது ஏற்பட்டு வருகிறது. இது மட்டும் இல்லாமல் பார்த்தோம்னா கோவையில் பல்வேறு இடங்களில், அதாவது 2,000 ரூபாய் நோட்டுகளே வங்கிகளில் தரப்படுகிறது. இதன் காரணமாக பார்த்தோம்னா அவர்கள் அந்த 2,000 ரூபாயை கடைகளில் கொடுத்தோ அதற்கான சில்லறையை பெறுவதிலும் சிக்கல் ஏற்படுகிறது என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்காங்க. சரண்யா, ஷெர்லி, நீங்கள் இணைப்பிலே இருங்கள். இது தொடர்பாக சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலை குறித்து நமது சேலம் செய்தியாளர் ரியாஸிடம் கேட்கலாம். ரியாஸ், சேலம் மாவட்டத்தில் தற்போது ஏடிஎம்கள் பழைய நிலைக்கு திரும்பிவிட்டதா? தற்போது அங்கு இருக்கக்கூடிய சூழல் குறித்து சொல்லுங்க. தொடர்ந்து சேலத்தில் பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 3வது நாளாக தொடர்ந்து இதே நிலை தான் நீடிச்சிட்டு இருக்கு. இன்னும் ஏடிஎம் மையங்கள் முழுமையாக செயல்பட துவங்கவில்லை. அதாவது 95% ஏடிஎம் மையங்கள் முழுமையாக செயல்படவில்லை. இதனால் பொதுமக்கள் கடந்த சிரமத்துக்கு ஆளாயிருக்காங்க. நேற்று காலையே ஏடிஎம் மையங்கள் காலை 11 மணிக்கு திறக்கப்படும் என்ற அறிவிப்பு இருந்தது. நேற்று காலை முதலே ஏராளமான பொதுமக்கள் ஏடிஎம் மையங்களில் வந்திருந்தாங்க. அவங்க பார்த்து திரும்பி போயிட்டு இருந்தாங்க. இதனால் அவங்க மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகியிருந்தாங்க. நேற்றும் அதே போல் இன்றும் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஏடிஎம் மையங்கள் செயல்படவில்லை. குறிப்பாக ஒரு சில ஏடிஎம் மையங்கள் மட்டுமே செயல்படுகிறது. குறிப்பாக முக்கியமாக செயல்பட்டு இருக்க இந்தியன் வங்கி மற்றும் ஸ்டேட் வங்கி ஆகிய ஏடிஎம்கள் அதிக அளவில் சேலத்தில் இருக்கும். அந்த ஏடிஎம்கள் எந்த ஏடிஎம்மும் செயல்படவில்லை. இன்னும் அந்த ஏடிஎம்களுக்கான பணம் நிரப்பப்படவில்லை சொல்லி அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது நான் இப்போ இருக்கிறது சேலம் காந்தி ரோட்டில் இருக்கிற ஸ்டேட் வங்கி முன்பாக இருக்க. இங்கே இருக்கிற ஏடிஎம்கள் சற்று சாட்டப்பட்டிருக்கு. அதே போல் இங்கே வங்கி இன்னும் திறக்கப்படவில்லை. அதாவது பொதுமக்களுக்காக வங்கிகள் இது கிளை வங்கி தான். இது காலையில் திறக்கப்படும் 8 மணிக்கெல்லாம் சேவை திறக்கப்படும் சொல்லி அறிவித்திருந்தாங்க. ஆனால் இருந்த போதிலும் இன்னும் வங்கி இன்னும் திறக்கப்படவில்லை. இதனால் இங்கே இருக்கிற வாடிக்கையாளர்கள் வெளியே காத்துட்டு இருக்காங்க. இவங்களுடைய பணத்தை மாற்றுவதற்காக தற்போது இவங்க இங்கே அந்த விண்ணப்பங்களை பூர்த்தி செய்து தற்போது காத்துட்டு இருக்காங்க. அதே போல் இங்கே இருக்கிற வங்கிகள் குறிப்பாக பார்த்தீங்கன்னாக்கா சேலத்தில் செயல்பட்டு இருக்கிற வங்கிகள் கடந்த 2 நாட்களாக மாலை 6 மணி மற்றும் 7 மணி வரையிலும் அவங்களுடைய பொதுமக்களுக்கான சேவை செஞ்சுருந்தாங்க. இருந்த போதிலும் பொதுமக்களுடைய கூட்டம் என்பது குறைவாக இல்லை. தற்போது இந்த கிளை வங்கி என்பது அதில் இங்கு சற்று கூட்டம் குறைவாக உள்ளது. அதே போல் இங்கே இருக்கிற கோட்டையில் இருக்கிற தலைமை இந்தியன் வங்கி மற்றும் ஸ்டேட் வங்கி மற்றும் அஞ்சலகங்களில் ஏராளமான பொதுமக்கள் காலையிலேயே கூட்டமாக நின்றுட்டு இருக்காங்க. இன்று ஏடிஎம் மையங்கள் சீராகும் சொல்லி அந்த எதிர்பார்ப்பில் காத்துட்டு இருக்காங்க. தற்போது நம்ம மீடியாங்கிற பொதுமக்கள் நினைச்சு அவர்கிட்ட கேட்போம். சார் வணக்கம். தற்போது இந்த ஏடிஎம் மையங்கள் தொடர்ந்து 3வது நாளாக செயல்படாமல் இருக்காங்க. என்ன மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க, அதை பற்றி சொல்லுங்கள் சார். கடந்த 3 நாட்களாக அரசாங்கம் திடீர்னு 8 மணிக்கு அறிவிச்சுது 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகள் செல்லாதுன்னு. இந்த வகையில் காலையில் 2 வங்கிகள் 9, 10 அன்னைக்கு இயங்காதுன்னு சொன்னாங்க.
11ஆம் தேதி வழக்கம் போல் இயங்கும். தாங்கள் வைத்திருக்கக்கூடிய 500 ரூபா 1000 ரூபா நோட்டுகளை தாங்கள் வசிக்கும் பகுதிகளில் இருக்கக்கூடிய எல்லா வங்கிகளும் மாற்றிக்கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டது. அதன்படி நான் ஒரு ஆட்டோ டிரைவர். எனது வாகனத்தில் பள்ளி குழந்தைகளை ஏற்றி செல்வது வழக்கம். அந்த வாகனத்தின் செல்லக்கூடிய பிள்ளைகளின் பேரண்ட்ஸு எங்களுடைய மாத கட்டணமான 500 1000 கொடுத்தார்கள். அந்த பணத்தை மாற்றலாம் என்று வங்கிகளுக்கு சென்றால் 4000 ரூபாய்க்கு மேல் ஒரு நபர் எடுக்க முடியாது. அப்படி எடுப்பதற்கு ஒரு டெனாமினேஷன் ஃபார்மை ஃபில்லப் பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள். அதன்படி ஃபில்லப் பண்ணி கியூவில் நின்றோம். கியூவில் நின்ற பிறகு ஆதார் அட்டை ஜெராக்ஸ் வேண்டும் என்று சொன்னார்கள். ஆதார் அட்டை ஜெராக்ஸை கொடுத்தோம். திரும்ப ஒரிஜினல் வேண்டும் என்கிறார்கள். இப்படி பல வகையில் எங்களை அலைகழித்து அந்த பணத்தை மாற்ற முடியாமல் அன்றைய தினம் பிழைப்பும் போய் மற்ற சாப்பாடு டீ அருந்துவதற்கு கூட 10 ரூபாய் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதேபோல் 1948 500 ரூபா 1000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாதென்ற போது அன்னைக்கு சாமானிய மக்களான எங்களை போன்றவர்களிடம் அந்த பணத்தை பார்த்தது கூட கிடையாது. அதே போல் 1978 மொரார்ஜி தேசாய் ஜனவரி மாதம் 1000 ரூபாய் 10,000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்றார். அந்த தினத்திலும் இந்த மக்கள் அவதிப்படவில்லை. இந்த மொரார்ஜி தேசாய்க்கு அப்புறம் வந்த பிஜேபி காங்கிரஸ் ஆட்சிகள் இது மாதிரி பல தடவை செய்தும் இந்த பணத்தினால் பல சாமானிய நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் எந்த மாதிரியான பாதிப்புகளை சந்திச்சிருக்கீங்க குறிப்பாக அந்த ஏடிஎம் மையங்களால்? இப்போ ஏடிஎம் மையங்களில் பணம் எடுக்க போனாக்கா ஏடிஎம் மையங்களில் விடிய போய் திறந்துருக்குது. ஆனால் பணம் இருக்கிறதுல ஏகப்பட்ட கூட்டம் நிற்கிது. அப்படியே போய் பணம் எடுத்தாலும் இந்த மாதிரி 2000 நோட்டை கொடுக்குறாங்க. இந்த 2000 நோட்டை மாற்றுறதுக்கு நாங்கள் எங்கே போகிறது? பெட்ரோல் பங்கில் போய் கேட்டாக்கா 500 ரூபாய்க்கு கட்டி 1000 ரூபாய்க்கு கட்டி முழுசாக அடிக்க சில்லறை தர மாட்டேங்கிறாங்க. சில்லறை வச்சுக்கிட்டு கூட இல்லைங்கிறாங்க. அட்லீஸ்ட் சாப்பிட்றதுக்கு போனால் கூட அந்த 10 ரூபா நோட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் அலைய வேண்டியதாக இருக்குது. ரியாஸ், நீங்கள் இணைப்பிலே இருங்கள். தொடர்ந்து நமது கோவை செய்தியாளர் ஷெர்லியிடம் கேட்கலாம். ஷெர்லி, இந்த பழைய 500 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற இந்த அறிவிப்பிற்கு பிறகு இந்த கடந்த 4 நாட்களில் சாதாரண பொதுமக்கள் வணிக ரீதியாகவும் அன்றாட பிழைப்பிற்காகவும் சந்தித்துள்ள சிக்கல்கள் என்ன, அது பற்றி சொல்லுங்க. குறிப்பாக பார்த்தோன்னா 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என இரவானது, அதாவது 8 மணிக்கு மேலாக கடந்த 8ஆம் தேதியானது அறிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து பொதுமக்கள் அன்றைய தினமானது ஏடிஎம்மில் குவிய துவங்கினர். ஆனால் பல்வேறு மக்களுக்கும் ஏடிஎம்மில் 100 ரூபாய் தாள்கள் கிடைக்காததை அடுத்த நாள்கள் தொடர்ந்து அவங்க பல்வேறு சிக்கலை சந்தித்து வந்தனர். குறிப்பாக பார்த்தோன்னா அது தொழில் நகரமான கோவையில் பல்வேறு இடங்களில் தொழில் சம்பந்தமாக பரிமாற்றங்கள் செய்து வந்துட்டு இருந்த நிலையில் இவர்களுக்கு இந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நோட்டுகளில் வாங்குவதும் பெறுவதிலும் பல்வேறு சிக்கல்கள் இருந்து வந்தது. குறிப்பாக மக்களின் அன்றாட தேவைகளை சந்திக்கக்கூடிய சிறு வணிக கடைகள் ஆகட்டும் அல்லது மருந்தகங்களும் மருத்துவமனைகளும் இந்த மாதிரியான சிக்கல்கள் தொடர்ந்து வந்து கொண்டேதான் இருக்கிறது. தற்போது வரை இந்த 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளில் மருத்துவமனைகளிலும் இந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுக்கின்றனர். இது தொடர்பாக மக்கள் பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக உணவு இடங்களில் செல்லும்போது பார்த்தோமானால் அவர்களும் குறிப்பாக இந்த 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாங்க மறுத்து கொண்டேதான் இருக்கின்றனர். பொதுமக்கள் தற்போது இந்த 2 நாட்கள் ஏடிஎம்மில் செயல்படாதை அடுத்து மீண்டும் திறக்கப்பட்டுள்ளதை அடுத்து இந்த ஏடிஎம்மில் சென்று 100 ரூபாய் தாட்களை எடுத்துக்கொள்ளலாம் என்று நினைத்திருந்தனர். ஆனால் இந்நிலையிலும் பார்த்தோமானால் பெரும்பாலான ஏடிஎம்கள் செயல்படாமலேயே இருக்கிறது. மெதுவாக இந்த இயல்பு நிலையானது திரும்பும் என பொதுமக்கள் எதிர்பார்த்து கொண்டேதான் இருக்கின்றனர். ஆனால் தற்போது வரை ஏடிஎம்மில் பெரும்பாலான ஏடிஎம்மில் செயல்படாமலே இருப்பது அவர்கள் மத்தியில் பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வணிக ரீதியாக மட்டுமல்லாமல் சராசரியான பொதுமக்களும் தங்கள் அன்றாட வாழ்வில் சந்திக்கக்கூடிய சிறு செலவுகளை செய்வதிலும் கூட பல்வேறு பாதிப்புகள் இதனால் ஏற்பட்டிருக்கிறது. சரண்யா.